ஸோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறையா போடுவோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு சடன் பிளானாக கும்பகோணம் பக்கத்தில் மயிலாடுதுறை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே போவோம் அப்படின்னு நினச்சி வந்தோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா தனியாகவே பசங்களோட ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் கூட வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏன் கழிச்சு ஒரு வருஷம் இருக்குங்களா? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. நான் 2 பேர் சேர்ந்து ரைட் பண்ணி ஸோ இப்போ திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், கம்பேக் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுருங்க. ஸோ அவங்க மோட்டோவில் கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணிங்க. ஸோ இன்றைக்கி பிளான் இந்த விளாக்குங்கிறதே திடீர் பிளான் தாங்க. ஸோ நம்ம சேனலில் ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயராக வீடியோ ஒழுங்காக போடலை, ட்ரோன் ஷாட்டும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா ட்ரோனுக்குலாம் நம்ம சேல் பண்ணிட்டு தான் V3 எடுத்திருந்தோம். ஸோ திரும்பி ட்ரோன் எதாவது எடுப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்கேங்க ட்ரோனு. ஸோ பார்த்து ஒரு ட்ரோன் ஒன்று இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கிறேங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணினால இன்னும் இருட்டாகவே தான் இருக்குது. கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும், மோட்டோ விளாக்கு பண்ணுவோம். காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. ஸோ பிபிசல் அப்படிங்கிற ஒரு ஊரை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரியான மேகத்தோடு இருக்குது. அதே மாதிரி லைட்டாக தூரிக்கிட்டு இருக்குங்க. மழை பெய்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. இது இடி மின்னல் வேறு இதில். ஸோ போகிற வரைக்கும் கொஞ்சம் பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் கடவுளே. ஸோ காற்றும் பார்த்தீங்கன்னா சரியான காற்று அடிக்குது. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது. அதாவது நார்மலாக இருக்கிறத விட கூலிங்காக இருக்குது. ஸோ மழை எப்படி பெய்ய போகுது என்னங்கிறதே தெரியலை, தூரிக்கிட்டே இருக்குங்க. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 6. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 மணி 6:10. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீமிசல் அப்படிங்கிற ஒரு ஊரை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கும்போது சரியான மழைங்க. காமிக்கிற பாருங்க, நான் இருக்கிறாப்புல நம்ம பைக்கு. ஸோ மழை பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் நின்றுருக்கு. ஸோ நாங்கள் இப்படியே ஒரு கடையை பார்த்து நின்றுட்டோம். ஸோ எங்கிட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சரியான கருப்பாக இருக்குது மேகம். அதனால் மழை எப்படி பெய்ய போகுது அப்படிங்கிறது தெரில கைஸ். ஸோ மழை கொஞ்சம் விட்டோன்னு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இங்கிட்டு வெளிச்சமாக இருக்கா, அப்படியே இங்கிட்டு பாருங்க. காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:15. அது கரெக்டாக 7:15 ஆயிடுச்சு. ஸோ சரியான மழைங்க. அதனால் மழையில் வண்டி ஓட்டவே முடியல. ஹெல்மெட் இதெல்லாம் கேமராலாம் கலட்டி வச்சாச்சு உள்ள. ஸோ இங்கிட்டு வர கொஞ்சம் வெயில் அடிக்குது. மழையும் ஃபுல்லாக பாருங்களேன், ரோடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது பாருங்களேன். இப்போ வெயிலும் வந்துருச்சு. ஸோ போக போக மழை இருக்காது அப்படிங்கிற நம்புகிறேன். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நின்று ஒரு டீ கடையில் டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிறதுக்கு இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மயிலாடுதுறை போயிட்டு ட்ரோனை வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர ஒரு 2-3 பிளேஸ் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் அங்கிட்டு மழை எப்படி இருக்குது என்னங்கிறது தெரியலை. காய்ஸ் அதிராப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ இதுலேருந்து லெஃப்ட்டு பட்டுக்கோட்டை ரோடு, இந்த ரோடு. ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 108 கிலோமீட்டர் காமிக்குது கரெக்டாக. 10:30 மணிக்கு போயிடுவோன்னு சொல்லுது. ஸோ போகிற வழியில் எங்கிட்ட எதுவும் மலைகள்லாம் இருக்கா, மலையெல்லாம் பெய்யுமாங்கிறதும் தெரியலை. வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் பார்ப்போம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மன்னார்குடி அப்படிங்கிற ஒரு ஊருக்கிட்ட வந்துட்டோம். ஸோ தெப்ப குளத்தை பாருங்கள் கைஸ். உள்ளே நீச்சல் அடித்து போயிட்டுருக்காப்புல. சுற்றி தண்ணி நடுவில். அதான் மதுரை அந்த தெப்பக்குளம் மாதிரி இருக்கு. சாமி கும்பிட்றதுக்காண்டி போகிறாப்புலையோ, அந்த ஒருத்தர் நீச்சல் அடித்து போகிறாரு.
அவ்வளோதான், சுற்றி தண்ணியில் நடுவில் வந்தால் கோயில். கடக் 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 இங்கே இரு, பாதி பேர் தள்ளிட்டு போயிடுறேன். எப்படி உள்ளே பூந்து போயிருப்பாப்புல? இந்த ஒரு பைக்கு வெளில வருது. தூக்குங்கய்யா தூக்குங்கய்யா. தூக்க மாட்டாங்களா? சரி ஏறு ஏறு. வேற லெவலியா வேற லெவலியே. எரிய குத்துதேன். ஸ்ரீ அருள்மிகு இந்த கோயில் தான் சொன்னாங்க. சாமியார் யானை யோதியம் அந்த மாதிரி உங்களுக்கு வருது. நெல்லிக்காய் மரம் இல்லையா? அது புளிய மரம். புளியங்கெல்லாம் நொங்குறியா? இல்லை அது நெல்லிக்காய். காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சுவாமி மலை முருகன் கோயில் போனோம். ஸோ வேகமாக வந்து சாமி கும்பிட்டுட்டு வேகமாக நட சாத்திரக்குள்ளே வேகமாக சாமி கும்பிடணுங்கிறக்காண்டி விரும்புன்னு வேகமாக வந்து சாமி கும்பிட்டு ஒரு வழியாக வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து அடுத்து தஞ்சாவூர் தான் போக போகிறோம். ஸோ இதுக்கு இடையில ட்ரோன் வாங்க போனியாடா அப்படின்னு கேட்கலாம். ஸோ ட்ரோன் வாங்க போய் ட்ரோனை பார்த்து எல்லாம் செக் பண்ணி பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. கைஸ் கொஞ்ச நேரத்தில் அள்ளு கலங்கிருச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி 1:15 ஆச்சு. வந்தோம் சுவாமி மலையில் நல்ல தரிசனம், நல்லா ஆறாமரை நின்று சாமி கும்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில் ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அப்படியே போகிற வரல எங்கேயும் சாப்பிட்ற மாதிரி இடம் இருந்துச்சு. சாப்பாடு இப்போ வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிட்டு போயிடணும் கைஸ். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 1:30 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் அவருடைய நினைவகத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ காமிக்கிறேன். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் அவங்களுடைய கல்ல நினைவிடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து நல்லா தரிசனம் பண்ணி சாமி கும்பிட்டோம். ஸோ அங்கேயே ஒருத்தவங்க வந்தாங்க, சாமிக்கு விளக்கு போட்டு சூடம் வச்சு காமிச்சாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தஞ்சாவூர் சைடு வர்றவங்க கண்டிப்பாக இந்த ராஜராஜ சோழன் நினைவிடத்தை வந்து கண்டிப்பாக செட் பண்ணி பாருங்கள். ஸோ கூகுள் மேப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராஜராஜ சோழன் நினைவிடம் போட்டாலே வந்துடுது, கூகுள் மேப்லேயே காமிச்சிருதுங்க. ஸோ மெயின் ரோட்லேருந்து சும்மா ஒரு 50 மீட்டர்லேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பக்கம் வர்றவங்க கண்டிப்பாக அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 1:40. ஸோ இங்கே ராஜராஜ சோழன் நினைவகத்துலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து அடுத்து நேராக தஞ்சை தான். தஞ்சாவூர் போயிட்டு போகிறவரில் எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிட்டுவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2:30 மணி ஆகிப்போச்சு. ஸோ இன்னும் தஞ்சாவூருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் காமிக்கிது. ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ஓரமாகவே ஒரு மடை மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ இதுதான் ஹைவே ரோடு, தஞ்சாவூர் ரோடு. வானத்தை பற்றிலாங்க மழை வர்ற மாதிரி இருக்குது. மழை வர்றதுன்னா இருட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பாலத்தில் இந்த மடையில் தான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ கைஸ் இங்கேருந்து இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்குது நம்ம தஞ்சாவூர் போயிட்டு கோயில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தான் நட திறப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம
மெதுவாகவே போகலாம். இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்னால் இன்னொரு அரை மணி நேரத்துலேயே போயிடலாம். இருந்தாலும் மெதுவாகவே போவோம். மழை வர்றதுக்குள்ளேயும் ஒரு பிளேஸை பார்த்து நிப்பாட்டிடணும் அப்படிங்கிறனால ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கடுத்து கிளம்ப வேண்டியதான். அப்படியே மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ உள்ள வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துருக்கேன் கைஸ். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம். பெரிய கோபுரத்தை நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. ஸோ எனக்கு பின்னாடி தான் இருக்குது இந்த கோபுரம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம கிளைமேட்டாக இருக்குங்க. ஃபுல்லாக வானம் ஃபுல்லாகவே இருட்டிருச்சு. ஸோ கைஸ் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சிச்சு. அதனால் அதுக்கடுத்து நம்ம வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ எடுத்த வரைக்கும் நான் உங்களை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேனல் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி நம்ம சேனலுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டேங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கைஸ் இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களை அன்மிட்டட் ஆகிடுச்சு கைஸ்.